ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சினம் கொண்ட சிக்கல் சிவபதி வேலனோட சட்டையை பிடிச்சி சொல்லுடா யாரா இதை பண்ணதுன்னு சொல்லி கேட்க, டே கர்ஜுக்கும் காண்டாம இருக்கும், நான் அதை சொன்னால் நீ என்ன கடிச்சு வச்சிருவியேடா வேணாண்டாங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேலனோட ரியாக்ஷன் சொல்லவே மாட்டேன்னு எனக்கு தெரிலப்பான்னு சொல்ல, தென்னரசுகிட்ட கேட்குறாங்க, நீ போய் கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல, அப்பா ஆல்ரெடி அவனே கண்டுபிடிச்சாப்பா, அவன் மறைக்கிறான்ப்பா அப்படின்னு போட்டு கொடுக்குது பாரு பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ பொழந்து கட்ட போகிறானேன்னு யோசிச்சுட்டு இருக்க, சக்தி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தது, சக்தி தான் எழுதுனதுன்னு போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சக்தி ஆமாம் நான் தான் எழுதுனேன், ஆனால் நான் வெளியிடல அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன மாட்டிக்கிட்டோன்னு பொய் சொல்கிறியா, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை மாமா, நான் அந்த பொண்ணு கதறல பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம சக்தியை அடிக்க போன சிக்கல் சௌபதியா கையை தடுத்துட்டாரு நம்ம வேலன், என்ன பண்ணுறது, நம்ம அந்த பொண்ணை என்னைக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, இது ஒரு நல்ல குணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பாவுக்கு பிள்ளைக்கு முட்டிக்குதுங்க, இவர் காலில் விழுவுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மன்னிக்கவே மாட்டாண்டான்னு சொல்கிறாரு. இதுக்காக சிக்கல் சௌபதி எடுக்க போகிற முடிவெல்லாம் தப்பாக அமைய போகுது. இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையில் சொந்த செலவில் நீ சூனியம் வைக்க போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் தென்னரசு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தான்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவ, தென்னரசை போய் தலைவராக்குற நீ வேற, நல்லா வருவ நீ. நாளை எபிசோடில் போட்டு காமிச்சானுங்க பாருங்க, ஷாக் ஆகிட்டோம்ப்பா, ஷாக்கா குறை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லா கோவத்தையும் வேலன் காமிக்கிறது யாருக்கிட்ட, சக்தி உன்னால தான் அப்படிங்கிறாரு. சிக்கல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியாம்மா, விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கல் சிவபதிக்கு சகுனத்தடை ஏற்பட்டுருச்சு, அதாவது சகுனம் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சனி என்ன சகடையில் ஏற்றணும்னு நினச்சா யாரால முடியும், ஏற்றிக்கிட்டு விளைவை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா. இதுக்கப்புறம் சிக்கல் சிவபதி ஆப்பு தான், ஓகே.